Hi, என் பேர் பிரீதா. நீங்க பார்க்கிறது IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ மழை காலத்துல சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே தான் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கட்லெட் ரெசிபி நான் காமிக்க போறேன். எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போறோம். இந்த கட்லெட்காக நல்ல ஒரு பேன்ல நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக இஞ்சி, அதோட கொஞ்சம் வெங்காயம். இது வந்து நம்ம வதக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ணலாம் இதில். அண்ட் ஒவ்வொன்றா காயில் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகா இது ஒரே ஒரு தடவை வதக்கிடலாம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம காயை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா குடமிளகா ஆட் பண்ண போகிறேன். இது என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, அதனால் நான் அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் அண்ட் கொஞ்சமாக பட்டாணி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம இப்போது ஒரு நிமிஷத்துக்கு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து காய் கொஞ்சமாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ட்ரை மசாலாஸ்லாம் இப்போ ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக காரத்தூள், அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சீரக பொடி ஆட் பண்ணலாம், கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து இந்த மாதிரி சீரக பொடி ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம உப்பு சேர்க்கலாம். இதில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு வந்து ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். சுமார் ஒரு 2-3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வைக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறியாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கார்ன்ஃப்ளவர், அதோட கொஞ்சமாக எலும்பிச்சையம் ஜூஸ். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம விரல் யூஸே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதை இது இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மைதா மாவு பேஸ்ட்டில் இதை டிப் பண்ணலாம். இது மைதா மாவில் நல்லா கோட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஆட் பண்ணலாம். இது இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நாளில் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆட்டும், செட் ஆட்டும், அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணலாம். இது ஒரு சைடு ஆயாச்சு நல்லா ப்ரௌனாக. இது வந்து நம்ம இன்னொரு சைடு டர்ன் பண்ணலாம். நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்கிறதோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் IFN தமிழ்.